ஏய் மங்கூஸ் மண்டைகளா, என்னடா இப்படி பண்றீங்க? மாதிரி தான் நம்ம 3ஆவது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. எனக்கே ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு சொல்லப்போனா. அந்த 3ஆவது ப்ரோமோ பார்த்தோனே எனக்கே ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு எனக்கு சொல்லப்போனா. அண்ட் உங்களுக்கும் ஃபீலிங்கா இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். 3ஆவது ப்ரோமோ பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அண்ட் இந்த 3ஆவது ப்ரோமோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ். அண்ட் என்ன நடந்துச்சுன்னா, நம்ம பூ ரவீனா வந்தோடனே நம்ம மணி வந்துட்டு கொஞ்சம் ஒரு நாள் ஹாப்பியாக இருந்திருப்பாப்ல. அதுக்கப்புறம்லாம் நம்ம மணி, ரவீனா 2 பேருமே சேர்ந்து பேசி எதுவுமே நம்ம பார்க்கல. அண்ட் அவங்க அவங்க ரிலேஷன்ஷிப்ல இல்ல எதுவும் வெளிய எதுவும் சொல்லி அவங்க ஃபேமிலியில பேசாத அப்படிங்கிற மாரி எதுவும் சொன்னாங்களா? அப்படியும் அந்த ஒரு இதுவுமே இல்ல ரியாக்ஷனு. அவங்க ஃபேஸ்ல. வெளியில சொல்லி அனுப்பிச்சிருந்தா அவங்க வந்துட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணி போயிருப்பாங்க. அதனால கொஞ்சம் ஒரு இதுமா இருக்கலாம். அண்ட் ஆனா ரொம்ப பாவம் அந்த பொண்ணு. ரொம்ப ஒரு ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும் நம்ம மணி ப்ரோ. அண்ட் எதுக்கு இப்படி பண்ணாரு அப்படிங்கிறது இன்னும் எனக்கு தெரியல. அண்ட் எதனால இப்படி பண்ணியிருக்காருங்கிறது வந்துட்டு அவர் வந்துட்டு வெளியில வந்துட்டு இது மாதிரி பேசுறதுனால இன்னும் ஏதோ ஒரு இதனால சொல்லியிருப்பாரா? இல்ல அவருக்கு அக்கறை காட்டாதனால அந்த இது மாதிரி எதுவும் சொல்லியிருப்பாரா அப்படிங்கிறது தெரில. அவங்க வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ரவீனா பொண்ணு வந்துட்டு "என்ன எதுக்கு அவாய்ட் பண்ற? ஏன் பேச மாட்டேங்கிற? ஏன் ஒரு இது பண்ற?" அப்படிங்கிற மாரி கேட்டிருப்பாங்க. அண்ட் அவங்க பேசியிருப்பாங்க போலருக்கு. நம்ம ரவீனா அவங்க பேசவே இல்ல சொல்லப்போனா. நம்ம லைவ்ல கூட பார்த்துருப்போம். அண்ட் அவங்க வந்துட்டு 2 பேருமே யாருமே சேர்ந்திருந்தே நம்ம லைவ்ல பார்க்கல. அண்ட் நேத்து நைட்டு மட்டும் பேசிட்டு இருந்தாங்க. அத மட்டும் தான் நம்ம பார்த்துருந்தோம். அதுவும் பக்கத்துல அர்ச்சனா இருந்திருந்தாங்க. அதனால அவங்க வந்துட்டு பேசிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்க எதுவும் மேபி அந்த காரணத்த வச்சு கூட பிராவோ கூட வம்பிழுத்துட்டு இருந்தான். அந்த காரணத்த வச்சு கூட இவங்க வந்துட்டு மணி அந்த காரணத்த வச்சு எதுவும் இழுக்கலாம் அப்படிங்கிற மாரி தோணுது. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு பிடிக்காத விஷயத்த நான் செய்ய மாட்டேன். நான் ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கலன்னா நான் அந்த பக்கட்டே போமாட்டேன். அப்படிங்கிற மாரி ரொம்ப ஹர்ட் பண்ணியிருப்பாப்ல. ஏன்னா ரவீனாவ அவங்களுக்கு பிடிக்கலையாம். பிடிக்காதனால தலைவர் வந்துட்டு போமாட்டாப்லாம். என்னடா டேய்! ஆரம்பிச்சது நீடா! இப்ப முடிக்கணும்னு நீயே நினைக்கிறியே! அறிவு இல்ல கொஞ்சமாச்சும்? இல்ல கேட்கிறேன். அறிவு இருக்கா இல்லையா? இவ்வளவு நாள் நீ கூட இருந்த. கூட இருந்து பேசியிருந்த. இந்த பொண்ணு வெளியில போனதுக்கு அப்புறம் மட்டும் நீ ஏன் இப்படி மாறுன? அப்படிங்கிறது தான் எனக்கு டவுட்டு. செம்ம காண்டாவுது சொல்லப்போனா. எனக்கு செம்ம காண்டாவுது. அந்த வீடியோ பார்த்தோனே எனக்கு செம்ம காண்டாயிடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம இவருக்கு வந்துட்டு அவருக்கு பிடிக்காதது வந்துட்டு அவரு ஒட்டவே மாட்டாராம். அப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து நீ ஒட்டாம இருந்திருக்கலாமே! இப்ப மட்டும் ஏன் இப்படி இருக்க? ஏன் யாராச்சும் சொல்லிக் குடுத்தாங்களா? இப்ப மட்டும் நீ ஒட்டாத, அப்புறமேலு ஒட்டிக்க அப்படிங்கிற மாரி. அதுக்கப்புறம் இல்லாத விஷயத்துக்கு எதுக்கு இல்லாத விஷயமா? உனக்கு தெரியாது இருக்கா இல்லையாங்கிறது. இல்ல கேட்கிறேன் உனக்கு இருக்கா இல்லையாங்கிறது உனக்கு தெரியாது. இது என்ன மீன் பண்ணி சொல்றான்னா, நான் வந்துட்டு லவ் இல்ல அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்காப்புல மணி. ஏன்னா அவங்க வந்துட்டு ரவீனா வந்துட்டு லவ் பண்ணல ஆனா ரவீனா பொண்ணுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கு தெரியுமா? இல்ல கேட்கிறேன் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கு? அவங்கள வந்துட்டு எந்த இதுலயும் ரீசன்லயும் விட்டது கிடையாது. எந்த கேம்லயும் அவங்க தனியா விளையாண்டது கிடையாது. ரவீனா பொண்ணு தான் ஹெல்ப் பண்ணி ஜெயிக்க வைக்குமே ஒழிச்சு, இவனா தனியா விளையாண்டே இதே கிடையாது சொல்லப்போனா. அண்ட் அப்புறம் வந்துட்டு எல்லாத்தையும் மறந்துருங்க அப்படிங்கிற மாரி நம்ம ரவீனா பொண்ணு சொல்லும். அண்ட் அப்படிலாம் மறக்க மாட்டேன். என்னால விட முடியாது அப்படிங்கிற மாரி கேட்கும். சொல்லப்போனா நம்ம மணி ப்ரோ சொல்லுவாப்புல. என்னால விட முடியாது. இவங்க வந்துட்டு ரொம்ப கெஞ்சுவாங்க சொல்லப்போனா. என்ன மறந்துருங்க எல்லாமே இந்த விஷயத்த வெளில வந்தோனே ஃப்ரீயா இருங்க. வெளியில போயிட்டு பேசிக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்றாப்புல. அதுக்கு வந்துட்டு நம்ம ரவீனா பொண்ணு வந்துட்டு இவங்க வந்துட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. நான்லாம் வெளில வந்துட்டுலாம் பேச மாட்டேன். என்ன என்ன நான் என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாரி நெறைய விஷயம் பிடிக்கலன்னே சொல்லிட்டு இருப்பாப்புல. அண்ட் நம்ம மணி ப்ரோ ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டு, ரொம்ப அந்த பொண்ணே ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டு, அது மாரி பண்ணிட்டு இருப்பாப்புல. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம வெளியில போய் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாரி நம்ம ரவீனா பொண்ணு சொல்லும். அதுக்கு வந்துட்டு நம்ம தலைவன் வந்துட்டு, வெளியில வந்துட்டு எனக்கும் பேசுறதெல்லாம் நெறையா இருக்கு. நானும் பேசணும். அண்டு எல்லாத்தையுமே பேசணும் அப்படிங்கிற மாரி நம்ம அவர் வந்துட்டு பேசணுங்கிறதே வேற கான்செப்ட்ல வச்சு சொல்லியிருப்பாப்புல. அவரு மெயினா பேசணுங்கிறதே சொல்லல. அண்ட் வேற கான்செப்ட்ல வச்சு நான் பேசணும். எல்லாத்தையும் தான் நான் பேசணும். நானும் ஒண்ணு நெறையா இது சொல்றது இருக்கு அப்படிங்கிற மாரி, அந்த மாரி ஒரு கான்செப்ட்ல போயிட்டு சொல்லிட்டு இருந்திருப்பாப்புல. என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியல. அண்டு பார்க்கலாம். ஏன்னா அவங்க வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி தான் அந்த வீடியோவே விட்டுருந்தாங்க. சில் பண்றேன்.